அண்ணே எந்த டாபிக் சொன்னாலும் பேசுகிறீங்கண்ணே. உண்மையாலுமே நீங்கள் டேலண்டான ஆள் தானே. கோவாலு என்ன பாராட்டுறத விட்டுடு. இது முகஸ்துதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை நேராக பாராட்டுறது முகஸ்துதி. அது ஆரோக்கியமான செயல் கிடையாது. சரியா? உனக்கு என்ன கேட்ட நீனு? இசை பற்றி வேறு சிறப்பான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டேன். கரெக்டாக? இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது. அங்கே மங்கள இசை, நாதஸ்வரம், மோளம் வச்சுருக்காங்க. ஏன் வைக்கிறாங்க? யோசிச்சுப்பார். ஏன் நாதஸ்வரம் மூலம் தான் எல்லா கல்யாணத்துலேயும் வைக்கிறாங்க. ஒரு கோயில் திருவிழா, நாதஸ்வரம் மூலம் தான் வைக்கிறாங்க. எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கே, அதை ஏன் வைக்கிறாங்க? அதுக்கு பேர் மங்கள இசை. அந்த இசை இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மன அமைதி கொடுக்கும். வந்திருந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மன அமைதி கொடுக்கும். ஒரு பாட்டு அருமையாக வாசிக்கிறாருன்னு வச்சுக்க, அந்த நாதஸ்வர வித்வான் கொஞ்சம் நல்ல திறமசாலியாக இருந்து அருமையான பாட்டை வாசித்தாருன்னா எல்லார் தலையும் ஆடும். அந்த தலை ஆடும்போது மனதில் இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு, அகங்காரம் எல்லாம் தவிடு பொடியாயிடும். அவங்க சின்ன குழந்த மாதிரி ஆகிடுவாங்க. அந்த இசைக்கு மனசார வாழ்த்துவாங்க. அதுக்கு தான் வச்சுருக்காங்க. அண்ணா அருமண்ண என்னென்ன எப்படின்னா யோசிக்கிறீங்க? யோ மேட்ரு கேளு. அதே வேறு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஒரு இடத்துல இறப்பு நடந்துருக்கு. அங்கே நாதஸ்வரத்தையாக வைக்கல, வேறு ஒரு இசைக்கருவியை உபயோகப்படுத்துகிறாங்க. மனிதர்கள் அறிவில் சிறந்தவங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல எதை உபயோகப்படுத்தணும்னு தெரியும். இப்போ கோவாலு ஒரு பெண்ணுக்கு சீமந்தம் நடந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பெண்ணோட பெற்றோர் நல்லா வீணை வாசிக்கக்கூடிய ஒரு வித்வானை கூப்பிட்டு அந்த பொன் பக்கத்தில் உட்கார வச்சு வாசிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு, அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு இனிமையான இசை காதுக்கு போகணும்னு. அருமண்ண இது வரைக்கும் இல்லை கோபாலு, நிறைய பேருக்கு இசை தான் மன அமைதியே கொடுக்குது. டிப்ரெஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு இசை தான். நான் ராத்திரி இந்த இசையை கேட்டேன், நான் நல்லா தூங்கினேன்றாங்களே, அந்த தூக்கம் வர்றதுக்கு இசை ஒரு காரணம். அருமண்ண இன்னும் கூட பேசணுண்ணே. சரிப்பா.